Actually, I started driving from Chennai to Coimbatore. So I had a wonderful drive. I saw some exotic locations. I had some beautiful okay, so my journey was very good. I reached Coimbatore by கண்டுபிடிச்சிட்டீங்க போலயே தப்பு எல்லாம் சைலண்டா பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ இங்கிலீஷே வரலையா? இதே மாதிரி ஃபன் ஆக்டிவிட்டீஸ்ல அவங்களுக்கு ரொம்பவே புரிய வைக்கிற மாதிரி இதே மாதிரி இது இப்போ நம்மளுக்குள்ள ஒரு பாண்டிங் எப்படி இருக்கு, ஒரு ஃப்ரெண்ட்லியா, இந்த ஒரு அப்ரோச்சோட தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கும். மொபைல் இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. அதில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது வாட்ஸ்அப். இந்த வாட்ஸ்அப்பில் நம்ம ஏன் சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் வந்து உங்களுக்கு கற்றுக்கணுமா, உங்களுக்கு தேவை இருக்கா, கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இங்கிலீஷ் பார்ட்னர் மூலமாக ரொம்ப நல்லா நீங்கள் இங்கிலீஷ் பேச கற்றுக்கலாம். உங்களை இங்கிலீஷ் பேச வைப்போம். அது 100% உறுதியான விஷயம். மார்னிங் 10 o'clock கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ வி ஆர் அவைலபிள். ஸோ நீங்கள் ஆஃப்டர்நூன் 2 o'clock அட்டென்ட் பண்ணலாம். ஈவன் தட் டைம் வி ஆர் அவைலபிள். நீங்கள் நைட் 11 o'clock அட்டென்ட் பண்ணாலும் வில் பி அவைலபிள். வயசோ, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கிறதோ, நீங்கள் உலகத்தில் எங்கே இருக்கீங்கிறதோ, எது உங்கள் வேலை என்னங்கிறதோ எதுவுமே ஒரு பேரியர் கிடையாது. ஸோ ஜஸ்ட் another லாங்குவேஜ். நம்ம ஒரு மொழி எப்படி கற்றுக்கிறோம், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ் எப்படி கற்றுக்கிட்டோம், ஸ்கூல் போய் கற்றுக்கிட்டோம் இல்லை, முதல்ல நம்ம சுற்றி இருக்கிறவங்க, நம்ம அம்மா அப்பா எல்லாம் சுற்றி இருக்கிறவங்க பேசுறது கேட்டோம். எந்த ஒரு மொழியும் நம்ம லிசன் பண்ணாலும் பேசினாலும் மட்டும்தான் நம்மளுக்கு அது இம்ப்ரூவ் ஆகும். ஸ்டில் ரன்னிங் பிஹைண்ட் த மார்க்ஸ் அண்ட் ரன்னிங் பிஹைண்ட் த கிரேட்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம சின்ன வயசுலேருந்தே திணிக்கிறோம். நீ இதான் ஆகணும், நீ இதான் பண்ணணும், நீ இப்படி தான் வந்து சொசைட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கு, நீ இந்த சொசைட்டிக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும், நீ இந்த மார்க் எடுக்கணும், இந்த மார்க் எடுத்து நீ இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணணும், அப்போ தான் உனக்கு லைஃப் நல்லாயிருக்கும், இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணால் தான் உனக்கு இந்த ஒரு கான்செப்ட், இந்த ஒரு பபிள்குள்ளேயே தான் ரொம்ப வருஷமாக சுற்றிட்டு இருக்கு. இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் வந்து எல்லாருக்குமே இப்போ கூட நிறைய பேருக்கு வந்து பேசினா ஒரு மாதிரி பிரச்சனை இருக்கும். வெளியில் இங்கிலீஷ் பேசினா வந்து நமக்கு ஒரு ஏதாவது நம்ம பேசுகிறதுல தப்பு இருக்குமோ அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு மென்டாலிட்டி இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய டிஜிட்டல் ட்ரெண்டில் இங்கிலீஷை படிக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் ஏக்கம் வந்தது உண்டு. ஸோ அந்த இங்கிலீஷ் படிக்கக்கூடிய ஒரு விஷயத்த வாட்ஸ்அப் மூலமா ரொம்பவே ஈஸியாக ஃபீஸபிளாக ஒரு டீம் வந்து டெலிவர் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க கூட தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஷாஸ் அண்ட் சங்கரி கூட தான் பேச போகிறோம் இங்கிலீஷ் பார்ட்னர் டீம்லேருந்து. இங்கிலீஷ் பேசுறது அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அது ப்ராப்ளம் அப்படின்றத விட அது வந்து இன்டர்னலாக ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு அது ஒரு காம்ப்ளிகேஷனாகவே மாறி. ஸோ இங்கிலீஷ் இங்கிலீஷ் பேசுகிற கிளாஸ் பற்றி நம்ம பேசும்போது எனக்கு சின்ன வயசில் ஒரு ஆட் ஒன்று ஞாபகம். ஒரு வேலைக்காரி வருவாங்க, அவங்க வந்து ஒரு இங்கிலீஷில் பாட்டு பாடிட்டு அப்படியே சர்ப்ரைஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த ஆள் அப்படியே எழுந்துச்சுன்னா இவெல்லாம் பாட்டு பாடுறான்ற மாதிரி ஒரு ஆட் ஒன்று இருக்கும். ஸோ இங்கிலீஷ் பேசுறது அப்படின்றதெல்லாம் தாண்டி இங்கிலீஷ் கற்றுக்கிறது எப்படிப்பட்ட ஒரு ப்ராசஸ்? இங்கிலீஷுங்கிறது ஆக்சுவலாக ஒரு மொழி தான். இட்ஸ் ஜஸ்ட் another லாங்குவேஜ். ஸோ இந்த லாங்குவேஜை வந்து நம்ம ஸ்கூல் சிஸ்டமாக இருக்கட்டும், நம்ம சின்ன வயசுலேருந்தே வரதாக இருக்கட்டும், எல்லாருமே இங்கிலீஷை வந்து கண்டு பயப்படுற அளவுக்கு நம்மளை வந்து செட் பண்ணியிருக்காங்க. நம்ம எஜுகேஷன் சிஸ்டம், யாரையும் குறை சொல்லலை, பட் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படி நம்மளுக்கு டெவலப் பண்ணி கொடுத்துருச்சு. அதனால இது ஒரு மொழியாக பார்க்காம இது ஒரு பெரிய டாஸ்காக பார்க்குறாங்க. ஸோ ஜஸ்ட் another லாங்குவேஜ். நம்ம ஒரு மொழி எப்படி கற்றுக்கிறோம், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ் எப்படி கற்றுக்கிட்டோம், ஸ்கூல் போய் கற்றுக்கிட்டோம் இல்லை, முதல்ல நம்ம சுற்றி இருக்கிறவங்க, நம்ம அம்மா அப்பா எல்லாம் சுற்றி இருக்கிறவங்க பேசுறது கேட்டோம், லிசனிங். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தோம். அம்மான்னு பேசுறதுலேருந்து நம்ம ஒவ்வொன்றா பேச ஆரம்பித்தோம். ஸோ ஸ்பீக்கிங் இதெல்லாம் முடித்து நம்ம கிராமட்டிக்கலாக ப்ராப்பராக பேச ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்கூல் போனோம். ஸ்கூல் போனதுக்கப்புறம் அங்கே நம்ம இலக்கணம் அதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஒன்று நம்ம பேச ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்மளுக்கு தெரியும், ஜஸ்ட் அது நம்மளுக்கு இனிமேல் பூஸ்டப் பண்ணுறதுக்காக தான் நம்மளுக்கு ஒரு லாங்குவேஜ் அங்கே கற்றுக் கொடுத்தாங்க. பட் இங்கிலீஷை அப்படி யாரும் கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இங்கிலீஷ் படிக்க தெரியலன்னா நம்மளை வந்து நம்ம முதல்ல பேசின மாதிரி சொசைட்டியில் வந்து இங்கிலீஷ் பேசலாம் தெரியாது, சும்மா வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நிறைய பேருக்குள்ளே அது ஒரு காம்ப்ளெக்ஷனாக மாதிரி அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவலே இறங்கிடும். ஸோ இங்கிலீஷ் பார்ட்னரை பற்றி சொல்லுங்கள். அண்ட் இது ஒரு இண்டிவிஜுவலோட வாழ்க்கையில் எவ்வளவு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் பண்ணுற லெவலில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக அமையுது? ஸோ நீங்கள் சொன்ன மாதிரியே தான் இது அவங்களுக்குள்ள இங்கிலீஷ் பேச தெரியலங்கிறது அவங்கள டிகிரேட், அவங்களே செல்ஃப் டிகிரேட் பண்ணிடுறாங்க. ஏன்னா சொசைட்டி அப்படி அவங்கள பண்ண வைக்கிறாங்க. ஸோ இதனாலேயே அவங்க இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவங்க முயற்சி எடுக்க மாட்டேங்கிறாங்க. பேசினா மட்டும்தான், எந்த ஒரு மொழியும் நம்ம லிசன் பண்ணாலும் பேசினாலும் மட்டும்தான் நம்மளுக்கு அது இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதுக்கான ஒரு ஸ்டெப் யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க, அதுக்கான ஒரு சிச்சுவேஷன் அமைச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பட் நீங்கள் கேட்கலாம், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் இருக்குது, நிறைய இருக்குது, இப்போ ஆன்லைன்லேயே பார்க்கலாம், யூடியூப் இருக்குது, எல்லாருமே இதெல்லாம் எல்லாத்துக்குமே இருக்கிற சாதாரணமான கேள்வி தான், இந்த மாதிரியெல்லாம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை என்னென்னா, ஒரு நார்மலாக ஒரு கிளாஸஸ், ஒரு ரெகுலர் கிளாஸஸுக்கு போகிறாங்கன்னா டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும். லைக் இந்த டைமில் தான் அவங்க வரணும், இல்லாட்டி 9 to 12 அந்த டைமில் நீங்கள் வந்தே ஆகணும், அட்டண்டன்ஸ் இருக்கும். அவங்க ஒரு கூட்டத்துக்கு, ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற கூட்டத்துக்கு ஒரு ட்ரெயினர் வந்து நின்று சொல்லிக் கொடுப்பாங்க, ஒரு டீச்சர் சொல்லிக் கொடுப்பாங்க.
ஸோ அதனால எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கிடைக்காது. ஸோ ஷாஸ் சொன்ன மாதிரி இப்போ நம்ம வந்து தமிழ் எப்படி நம்ம ஒருத்தவங்க கூட பேசி நம்ம நார்மலாக டே டு டே லைஃப்பில் பேசுறதுனால நம்ம இவ்வளோ இதாக இருக்கும். இங்கிலீஷ் நம்மளுக்கு ஆரம்பத்துலேருந்து அந்த மாதிரி பேசுறதுக்கு ஆள் கிடச்சிருக்காது. ஸோ அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்திருக்காது. ஏதோ டீச் பண்ணி ட்ரெயின் பண்ணி அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம். நம்மளுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்லி இன்ட்ராக்ஷன் இருந்து நம்மளுக்குன்னு கூட பேசுறதுக்கு ஆள் இல்லை, டைரெக்டாக டெய்லி கான்வர்சேஷன்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்காக நம்ம வந்து நம்ம டீமாக இந்த ஃபார்ம் பண்ணி இங்கிலீஷ் பார்ட்னர் ஆக்சுவலாக பேசிக்காகவே இங்கிலீஷ் வாட் பாய் யூ கோ பாய் கம் பாய்ன்ற மாதிரி தான் பேசியிருக்கோம் நம்ம ஸ்கூலில். ஸோ ஸ்கூல் லெவலில் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது எவ்வளோ பின்னாடி வரைக்கும் எவ்வளோ பெரிய காம்ப்ளிகேஷன்ஸில் போய் முடியுதுன்னு. எஸ், இது பார்த்தீங்கன்னா மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம தாய்மொழி எதுவோ அதுவே நம்ம நல்லா பேசி நம்மளுக்கு அதே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அது. ஸோ அதுலேயே பேசும்போது அதில் நம்ம ஒரு நியூ லாங்குவேஜ் நம்ம அதுக்குள்ளே கொண்டு வரோம். அப்படிங்கும்போது அந்த லாங்குவேஜையுமே அவங்க ஸ்லாங் எப்படியோ அப்படி பேசாமல் நம்ம மொழி எதுவோ நம்ம தாய்மொழி எதுவோ அது ரிலேட்டடாகவே பேச ஆரம்பிச்சிடும். அதனால தான் நீங்கள் சொன்ன மாதிரி வேர் ஆர் யூ டா, இந்த டா எல்லாம் ஆட் பண்ணுவோம், கம் டா, நாட் கோயிங் டா, அந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லைங்களா ஸ்லாங்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம அவங்கவுங்க ஸ்லாங்ல அவங்கவுங்களுக்கு இங்கிலீஷ் பேசுறப்போ அதே மாதிரி நம்ம தமிழ் பேசுற மாதிரி இங்கிலீஷும் பேச ஆரம்பிக்கிறோம். ஸோ அதனாலே நம்மளுக்கு அந்த ப்ரொனன்சியேஷன்லேருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டிஃபிகல்ட்டாக இருக்குன்ற மாதிரி ஒரு. பட் இதை வந்து இது எப்படி ஓவர் கம் பண்ணலாம், இதை நம்ம எப்படி பேசணும்னு நம்மளும் முயற்சி எடுக்க மாட்டேங்கிறோம். மேபி நம்மளாம் ஸ்கூல் டைமில் நம்ம முயற்சி எடுத்துருக்க மாட்டோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் முயற்சி எடுக்காத ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனாலே இது ப்ரொலாங் ஆகுது. நீங்கள் சொன்ன மாதிரி ஆஃப்டர் ஸ்டேஜ்லேயும் லைக் த்ரூ அவுட் ஒரு ப்ரொஃபஷனல் லைஃபுக்கு அவங்க என்ட்ரு ஆனதுக்கு அப்புறமே இது அவங்களுக்கு லேக் ஆகுது. அவங்க ஒரு காலேஜ் லைஃப் முடிக்கிற வரைக்கும் இங்கிலீஷை வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒன்ஸ் அதை முடிச்சு காலேஜோ ஸ்கூலோ முடிச்சு அவங்க வேலைக்குன்னு ஒரு இடத்துக்கு போகிறப்போ அப்போ தான் அந்த டிஃபிகல்ட்டி அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. இது நம்மளுக்கு நல்ல விதமாக நம்மளுக்கு தெரியுது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நிறைய பேர் நம்மக்கிட்ட பர்சனலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. ஸோ இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா இன்னும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த கிராமர், நவுன், வெக்காபுலரி, அட்ஜெக்டிவ் இந்த மாதிரி இங்கிலீஷ் அப்படின்றத எடுத்தாலே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டமான ஒரு சப்ஜெக்டாக பார்க்குறாங்க. ஸோ இப்போது ஒரு சப்போஸிங்லேயே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து இங்கிலீஷ் பார்ட்னர் வந்து அப்ரோச் பண்ணார் அப்படின்னா அவருக்கு என்ன மாதிரியான ஒரு கம்ப்ளீட் 360 டிகிரி நாலேஜ் ஆன் இங்கிலீஷ் அப்படின்னு சொன்னால் என்னெல்லாம் ஸ்டார்ட் ஆகும், என்னெல்லாம் கவர் ஆகும் இதில்? ஸோ இப்போ நான் வந்து இனிஷியலாக ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி அட்ஜெக்டிவ், நவுன் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு டேர்ம்ஸாக போகிறப்போ அவங்களுக்கு இன்னுமே இவ்வளோ வேகாக இருக்குது, இப்படி நம்மளுக்கு ஒரு ஐடியா இல்லை, அதனால தான் அவங்க கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம தமிழே படிக்கிறப்போ தமிழ் பேசுகிறப்போ எவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக ஜாலியாக ஒருத்தவங்க கிட்ட பேசுகிறோம். இலக்கணம்லாம் தமிழ் இப்படி தான் பேசணும், இலக்கணம் அந்த வார்த்தைகள்லாம் நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லி நம்மள ஒரு பயம் உறுத்துற மாதிரி அந்த மாதிரியான மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கிறப்போ கண்டிப்பாக அது அவங்களுக்கு செட் ஆகாது. ஸோ அவங்க வந்துட்டு இல்லை இது நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க வரணும். நம்மளோட சிலபஸில் எங்கேயுமே கிராமட்டிக்கல் டேர்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை. ஏன்னா தமிழில் நம்ம இவ்வளோ சரளமாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இல்லை எது நவுன் எது அட்ஜெக்டிவ்னு கேட்டால் நான் சத்தியமாக நான் திக்குவேன், எனக்கு தெரியாது. இதே மாதிரி தான் நம்ம இங்கிலீஷும் கற்றுக்க போகிறோம். கிராமட்டிக்கல் டேர்ம்ஸே யூஸ் பண்ணாமல் ரியல் லைஃப்பில் நீங்கள் பேசணும். உங்களுக்கு அட் தி எண்ட் என்ன வேணும், நீங்கள் இங்கிலீஷில் பேசணும். அது நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்களா, கவர்மெண்ட் ஸ்கூல் இப்போ ரொம்ப குவாலிட்டியான நம்மளுக்கு நிறைய பேர் இருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வர நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நம்மளுக்கு அவ்வளோ குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சொன்னால் டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க, ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஈஸியாக நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். பட் அவங்களே சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு கிராமட்டிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் கேட்டாலே பயமாக இருக்குங்க, எனக்கு அது தெரியலிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு அந்த சைடே நம்ம போகிறதில்ல. உங்களை இங்கிலீஷ் பேச வைப்போம், அதுக்குன்னு நம்ம ஒரு செட் ஆஃப் சிலபஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி போகிறனால அவங்களுக்கு இன்னுமே ஈஸியாக நம்ம சொல்லி கொடுத்துட முடியும்.